எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய நம்பிக்கையானவரும் கடந்த 43 வருஷமா காங்கிரஸ் கட்சியில் இருந்த நம்மளுடைய அண்ணன் செல்வம் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. அவர் இன்னைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் முன்னிலையில் பல்வேறு மாநில பொறுப்பில் இருப்பவர்களுடன், மாவட்ட தலைவர்களுடன், மாநில செயற்குழு, அகில இந்திய காங்கிரசுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் அரவணைத்து தலைவர் அவரை பார்த்து காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்ன, காமராஜர் ஆட்சியை உருவாக்கணும், தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவரா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இருக்காங்க. அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளுக்கும் எப்பொழுதும் கொள்கை வேறுபாடு ஒன்றாவே இருக்கும். காமராஜரோட ஆட்சியை நிறைவேற்றணுங்கிற குறிக்கோள் எங்களோட தலைவருக்கும் எங்களுக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஒரு பெரிய பயணத்தை தொடர அவருடைய அனுபவம், அவருடைய செயல்திறன் கண்டிப்பாக பெரிய அளவில் கட்சியை பயன்படுத்த சொல்லியிருக்கார் தலைவர். அது இல்லாம தலைவர்கிட்ட நல்ல நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு கட்சியுடைய வேட்பாளர்களா கோரிக்கை வச்சிருக்காரு. கனிவு அன்புடன் தலைவர் அதை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். இன்று இணைந்த காங்கிரஸ் தோழர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும், அவர்களோட இணைந்து வரவேற்க நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். தலைவர் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வேட்பாளர்களும் நேர்காணல் பண்ணி முடிச்சிட்டாரு. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அவரே ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துவார். அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர்கள் பணிகள் முடிந்த அடுத்த நொடியே அவருடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பர்மிஷன்ஸும் வாங்கியாச்சு. பர்மிஷன் வாங்கியாச்சு பெரம்பூர்ல. அது கூடிய விரைவில் நம்ம ஸ்கெட்யூல் தமிழ்நாடு முழுசும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பெரம்பூர் நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பர்மிஷனும் வாங்கியாச்சு. நம்ம இல்ல ரோட் ஷோன்னு கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல அந்தந்த அவரும் பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. சோ பர்மிஷன்